ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலி லிக்விட்ஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு எவாப்ரேட். லிக்விட்ஸ்க்கு என்ன டெண்டன்சி இருக்குது அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய டெண்டன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து எப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதிகமாகுதோ அந்த ஸ்டேட்டில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகும். ஓகே, எஸ்கேப்பிங் டெண்டன்சி இஸ் இன்க்ரீஸ்டு, விச் மீன்ஸ் எவாப்ரேஷன் வந்து அங்கே நடக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், எவாப்ரேஷன் சொல்கிறோம். அதாவது த கன்வர்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். இது வந்து லிக்விடுடைய சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். இப்போ எவாப்ரேஷன் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, if evaporation is carried out in a closed container, then vapor remains in contact with the surface of the liquid. closed containerல நடந்துச்சு அப்படின்னா எப்போவுமே அந்த வேப்பர்ஸ் வந்து அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸில் கான்டாக்ட்லேயே இருக்கும். These vapor molecules are in continuous random motion. அந்த வேப்பர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா they collide each other and wall of the containerோடவும் collide ஆகும். ஓகே, as the collision is inelastic collision அப்படின்னா அந்த வால் ஆஃப் த கண்டெய்னர்லாம் ஒட்டாமல் ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் நடக்கும். தி லாஸ் தியர் எனர்ஜி. அப்போ என்ன ஆகும், எனர்ஜி லாஸ் நடந்துச்சுன்னா வேப்பரான கேஸ் வந்து தட் வேப்பர்ஸ் ரிட்டர்ன் பேக் டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட், திரும்பவும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன். ஓகே, இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம், ஒன்று எவாப்ரேஷன், இன்னொன்று கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் என்ன சொன்னால் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து கேஸஸாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். இந்த கேஸஸ் வந்து எனர்ஜி லாஸ் ஆகி திரும்பவும் ரிட்டர்ன் பேக் டு லிக்விட் ஸ்டேட் வர்றதுக்கு பேர் கண்டென்சேஷன். எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இஃப் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் அ க்ளோஸ்டு சிஸ்டம், இந்த ப்ராசஸ் வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நடந்துச்சு அப்படின்னா எ ஸ்டேஜ் இஸ் ரீச்டு அட் ஏ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் அண்ட் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டுக்கு வரும். எந்த ஸ்டேஜில் ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டுக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு ஈக்குலிபிரியம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஈக்குலிபிரியம் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடுக்கும் வேப்பருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். The vapor pressure of the vapor in equilibrium with its liquid is called vapor pressure of the liquid. அதாவது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடுக்கும் அதனுடைய வேப்பருக்கும் இடையில உள்ள வேப்பர் ப்ரெஷர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம் அட் தி கிவன் டெம்பரேச்சர். இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் எதை பொறுத்தது அப்படின்னா அதனுடைய நேச்சர், டெம்பரேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மூணு விஷயத்தை பொறுத்தது. ஓகே, ஒரு சின்ன அப்பரேட்டஸ் ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷருங்கிற கான்செப்ட் நல்லா புரியும். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் லிக்விட் எத்தனால் எடுத்திருக்கேன். இது என்னது, எத்தனால். இப்போ லிக்விட் எத்தனால் எடுத்திருக்கேன். அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூடியூப்பில் வந்து என்ன எடுத்திருக்கேன், மெர்க்குரி, கெமிக்கல் சிம்பிள் HG, மெர்க்குரிக்கு. ஓகே, இங்கே மெர்க்குரி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எத்தனால் லிக்விட், இது வந்து வேப்பர்ஸ், எத்தனால் வேப்பர்ஸ் ஆஃப் எத்தனால், இது லிக்விட் எத்தனால். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை ஃபஸ்ட்டு டயக்ராமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேர் இஸ் நோ வேப்பர் இஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் தட் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் டு த யூடியூப். எந்த ஒரு வேப்பர் மாலிக்யூலுமே நமக்கு எஸ்கேப் ஆகிறது கிடையாது. இதுவே செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, சர்டைன் வேப்பர்ஸ், அதாவது வேப்பர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி அந்த யூடியூபுக்கு வருது. இங்கே வந்து என்ன ஆகுது, அந்த வேப்பர் ப்ரெஷர், அந்த வேப்பருக்குள்ள ப்ரெஷர்னால என்ன ஆகுது, இட் புஷஸ் த ப்ரெஷரை வந்து இந்த மெர்க்குரி மேலே அப்ளை பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, இந்த மெர்க்குரி லெவல் வந்து ரைட் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகுது, லெஃப்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மெர்க்குரி வந்து என்ன ஆகியிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ தூரம், இங்கே இருந்து ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு. இதுக்கு காரணம் என்ன, அந்த எத்தனால் வேப்பர்ஸ் வந்து பார்த்திங்களா, அந்த எத்தனால் வேப்பர்ஸுடைய வேப்பர் ப்ரெஷர் தான் காரணம். அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் மூலமாக இட் புஷ் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மெர்க்குரியை வந்து அழுத்தும்போது தள்ளும்போது இந்த மெர்க்குரியோட ரேஞ்ச் வந்து யூடியூபுடைய ஆப்போசிட் சைடு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. புரிஞ்சுதா? இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம லிக்விடாகவே எடுத்தாலும் ஏதோ ஒரு சால்வெண்ட்டை அதில் வந்து கொஞ்சம் வேப்பரைசேஷனும் நடக்கும். அந்த வேப்பருக்கு உண்டான வேப்பர் ப்ரெஷர் வந்து இதிலேருந்து நமக்கு தெளிவாகுது. வேப்பர்ஸாகவும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும்.
எப்போவுமே நம்ம ஒரு சால்வெண்ட்டுன்னு எடுத்தோன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த 2 அப்பரேட்டஸும். ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர்னால் என்னென்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் சொல்யூஷன்ஸை 2 டிஃப்ரெண்ட் கேசஸில் பார்க்கலாம். சொல்யூஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். when a solute of any physical state, சொல்யூட்டுங்கிறது வந்து சாலிட் லிக்விட் கேஸ் எதில் வேணால் இருக்கலாம், அதை வந்து ஒரு லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறதா வச்சுக்குவோம். அப்போது ஒரு சொல்யூஷனுடைய நேச்சர் அப்படிங்கிறது சால்வெண்ட்டை பொறுத்து அமையும். லிக்விட் சால்வெண்ட்டில் எந்த நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை போட்டு கரைச்சாலும் அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து லிக்விட் சொல்யூஷன். ஓகே, the solution which contains only 2 components, ஒரு சொல்யூஷனில் 2 காம்பனண்ட் தான் இருக்க போது, ஒன்று சால்வெண்ட் இன்னொன்று சொல்யூட். 2 காம்பனண்ட்டோடு இருக்கிற அந்த சொல்யூஷனுக்கு பேர் பைனரி சொல்யூஷன். ஓகே, the binary solution ஏற்கனவே நம்ம படித்தோம். we have already discussed the solution of a gaseous solute in liquid solvent under Henry's law. Henry's lawல பார்த்தீங்கன்னா gaseous solute liquid solvent இருக்கிற மாதிரி கேஸ் படிச்சிருந்தோம். ஓகே, இப்போ இந்த பைனரி சொல்யூஷன் லிக்விட் இன் லிக்விட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, now let us consider a binary solution, liquid solution formed by dissolving liquid solute A in a pure solvent B in a closed vessel. ஒரு closed வெசலில் லிக்விட் சொல்யூட் எடுத்துக்கிறோம், அது ஏ, பியூர் சால்வெண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த 2 காம்பனண்ட்டும் அதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எவாப்ரேஷன் நடக்கும். ஓகே, எவாப்ரேஷன் நடக்கும்போது ஒரு ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். எதுக்கு இடையிலனா லிக்விடுக்கும் வேப்பர் ஃபேஸுக்கும் 2 ஃபேஸுக்கும் இடையில் ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஆஃப் காம்பனண்ட்ஸ் ஏ அண்ட் பி. French chemist Raoult proposed a quantitative relationship between the partial pressure of the mole fraction of 2 components A and B, which is known as Raoult's law. French countryயை சேர்ந்த ரவுல்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லா ஒன்று ப்ரப்போஸ் பண்ணார். அதைத்தான் ரவுல்ட்ஸ் லா அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதனுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இன் கேஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் வாலடைல் லிக்விட்ஸ் அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய, ஈஸியாக வாலடைலைஸ் ஆகக்கூடிய லிக்விட்ஸ், எளிதில் ஆவியாகக்கூடிய லிக்விட்ஸ். ஓகேவா, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் வந்து ஓகே, அதாவது ஏபிங்கிற 2 காம்பனண்ட் எடுத்துருப்போமா, அந்த 2த்துடைய பார்ஷியல் ப்ரெஷரும் வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். In case of a solution of volatile liquids, the partial vapor pressure of each component A and B of the solution is directly proportional to its mole fraction. அப்போது இதை மேத்தமெட்டிக்கில் எப்படி எழுதலாம், இப்போ ஏங்கிற காம்பனண்ட்டோட பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் பிஏன்னு வச்சுக்கோங்க. பிஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ஏ. பிஏங்கிறது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ, எக்ஸ்ஏ அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ண கேங்கிற கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ பிஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்ஏ. இப்போ எக்ஸ்ஏ வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல கே ஈக்குவல் டு P0Aன்னு மாறும். P0Aங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட் அட் த சேம் டெம்பரேச்சர். அப்போ நம்ம என்ன எழுதலாம், பிஏ ஈக்குவல் டு P0A இன்ட்டு எக்ஸ்ஏன்னு எழுதலாம். ஓகே, சிமிலர்லி ஃபார் காம்பனண்ட் பி, காம்பனண்ட் பிக்கு எப்படி இதை டிஃபைன் பண்ணுறது, பிபி ஈக்குவல் டு P0B இன்ட்டு எக்ஸ்பி அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இங்கே இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ கே வேல்யூ P0Aன்னு ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனில் ரவுல்ஸ்லா ஈக்குவேஷனில் பிஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்ஏ, கேக்கு பதிலாக P0Aன்னு அப்ளை பண்ணுறோம். இதுவே பிக்கு எழுதும்போது அங்கே கேக்கு பதிலாக P0Bன்னு அப்ளை பண்ணி எழுதுகிறோம். இங்கே எக்ஸ்ஏ எக்ஸ்பிங்கிறது என்னது, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் கேசியஸ் ஸ்டேட்டில் படிச்சிங்களா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அந்த லா என்ன சொல்லுச்சு, the total pressure in a closed vessel will be equal to the sum of the partial pressures of the individual components. அதாவது டால்டன்ஸ் லா படி டோட்டல் ப்ரெஷர் இன் அ க்ளோஸ்டு வெசல், ஒரு க்ளோஸ்டு வெசலில் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பார்ஷியல், அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸுடைய பார்ஷியல் ப்ரெஷர்ஸுடைய டோட்டலுக்கு ஈக்குவல். அதாவது பி டோட்டல் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் பிபி. இப்போ பிஏ பிபி என்னங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்குமா, என்னது P0A இன்ட்டு எக்ஸ்ஏ, P0B இன்ட்டு எக்ஸ்பி. இந்த 2 வேல்யூ எடுத்து 9.6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ P0A ப்ளஸ் எக்ஸ்பி P0Bன்னு கிடைக்கும். வி நோ தட் நமக்கு ஒன்று தெரியும், ஒரு சிஸ்டமில் இல்லை ஒரு சொல்யூஷனில் 2 காம்பனண்ட் இருந்ததுன்னா இந்த 2த்துடைய மோல் ஃப்ராக்ஷனுடைய டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1.
இப்போது XA உடைய ஏவோட மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் வேணும் என்ன பண்ணலாம், XB ஆப்போசிட் சைட் கொண்டு போகலாம். அப்போ என்ன ஆகும், XA ஈக்குவல் டு 1 - XBன்னு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். தேர்ஃபோர் இப்போ நம்ம XAன்னு இருக்கிற இடத்துல இந்த 1 - XBயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P டோட்டல் ஈக்குவல் டு 1 - XB இன்ட்டு P0A ப்ளஸ் XB இன்ட்டு P0Bன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த P0Aவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஈக்குவேஷன் சேஞ்ச் இன்ட்டு P0A மைனஸ் P0A XB ப்ளஸ் XB இன்ட்டு P0B. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற டேர்ம் வந்து XBயை வெளியே எடுத்துட்டால் நமக்கு என்ன வரும், P டோட்டல் ஈக்குவல் டு P0A ப்ளஸ் XB இன்ட்டு P0B மைனஸ் P0Aன்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலேருந்து XBயை காமனாக வெளியே எடுத்தால் இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். The above equation is of the straight line equation from y equal to mx plus c. இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள், y equal to mx plus c ஃபார்முலா இருக்கா, இந்த P0Aங்கிறது இது cன்னு வச்சுக்கோங்க, this is c, this is m, இந்த XBங்கிறது x, y equal to mx plus c ஃபார்மேட்டில் இருக்குது. The plot of total pressure versus XB will give a straight line with P0B minus P0A as slope, P0A as y intercept. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், P0B மைனஸ் P0A வந்து எம்ங்கிறது என்னது ஸ்லோப்பு, அதே மாதிரி P0Aங்கிறது என்னது இது இன்டர்செப்டாக கிடைக்கும் நமக்கு. Let us consider the liquid solution containing toluene in benzene. டொலுயின்ங்கிறது ஒரு காம்பவுண்ட், ஓகே, அதுவும் பென்சீனும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் டொலுயின்கிற காம்பவுண்ட் வந்து சொல்யூட், பென்சீன் வந்து சால்வெண்ட், ஓகேவா. The variation of vapor pressure of pure benzene and toluene with its mole fraction is given in the graph. இப்போ அந்த டொலுயினுக்கும் பென்சீனுக்கும் இடையில வந்து மோல் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், அந்த கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கிராஃப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் வந்து என்ன எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் லைன் வந்து டொலுயினுக்கு போட்ட கிராஃப், ஓகே, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் டொலுயின் அண்டு அதனோட மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி இந்த வயலட் கலரில் போட்டிருக்கிறது வந்து பென்சீனோடது, ரெட் கலர் வந்து டொலுயினும் பென்சீனும் சேர்த்து டிசால்வ் பண்ண சொல்யூஷனுடைய கிராஃப். 3 கிராஃப் போட்டிருக்காங்க, ஓகேவா. இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம், த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் டொலுயின் அண்ட் பியூர் பென்சீன் ஆர் 22.3 and 74.7 mmHg. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப்லேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். டொலுயினோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளவு, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் லைன் 22.3 அப்படிங்கிறது mmHg. இதுவே வந்து பென்சீனோட வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், 74.7 mmHg, ஓகே. பென்சீனோடதும் டொலுவினோடதும் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும்போது இந்த கிராஃப்லேருந்து என்ன தெரியுது, த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் இன்க்ரீஸ் இன் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ். இந்த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷருங்கிறது வந்து மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. The total pressure at any composition of the solute and solvent is given by following straight line. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் ப்ரெஷர் இதில் எப்படி டிஃபைன் பண்ணலாம், total pressure of the solution is equal to P0 of toluene plus X benzene into P0 benzene minus P0 toluene. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அங்கே ஏபின்னு ஃபார்முலாவில் எழுதியிருந்தோம், இங்கே ஏங்கிறது டொலுயின், பிங்கிறது பென்சீன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு P0 toluene plus X benzene into P0 benzene minus P0 toluene அப்படின்னு, ஓகே. இது வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் லிக்விட் இன் லிக்விட் கேஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சாலிட்ஸ் இன் லிக்விட். when a non volatile solute is dissolved in a pure solvent. இப்போ இதில் பார்த்தது வந்து volatile solute volatile solvent அந்த இது மாதிரி பார்த்தோம். இப்போ நான் volatile solute எடுத்து ஒரு பியூர் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. நான் வாலடைல் சொல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் இஸ் டிக்ரீசஸ். இன் சச் சொல்யூஷன்ஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் will depend only on the solvent molecules as the solute is non-volatile. Solute non-volatile இருந்தால் வேப்பர் ப்ரெஷர் வந்து depend only on the solvent molecules. solute molecule பொறுத்து சொல்ல மாட்டோம். For example,
when sodium chloride is added to the water எடுத்துக்கிறோம், sodium chloride ஆட் பண்ணுறோம். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன ஆகுது? லோவர்ட்னா என்னது? வேப்பர் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்குது. The vapor pressure of the solution is determined by the number of molecules of the solvent present in the surface at any time is proportional to the mole fraction of the solvent. Vapor pressure of the solution எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் த சால்வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் அது வந்து மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு வச்சுக்கிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? வாலடைல் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ். வெறும் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும்போது அங்கே எந்த சேஞ்சும் அதிகமாக கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா, தட் எஸ்கேப்பிங் டெண்டன்சி வேப்பரைசேஷன் வந்து நல்லா நடக்குது. இப்போ ஒரு நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணிட்டோம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது நான் வாலடைல் சொல்யூட். நான் வாலடைல் சொல்யூட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நம்பர் ஆஃப் வேப்பர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேப்பர்ஸ் குறைவாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? நான் வாலடைல் சொல்யூட் போடும் பொழுது இந்த வேப்பரைசேஷன் டெண்டன்சி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு வந்து ரவுல்ஸ்லாம் அப்ளை பண்ண எப்படி எழுதலாம்? ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ஏ. ப்ரொபோஷனாலிட்டி எடுக்க கேங்கிற கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்ஏ. இப்போ எக்ஸ்ஏ ஒன்றுனா கே ஈக்குவல் டு P0 சால்வெண்ட். இப்போ என்ன கிடைக்கும்? ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு P0 சால்வெண்ட் இன்ட்டு எக்ஸ்ஏ. இங்கே ஏன் எக்ஸ்ஏ மட்டும் எடுத்திருக்கோம்? அங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டு காம்பனண்ட் எடுத்திருந்தேன் லிக்விட் இன் லிக்விடில். இங்கே வந்து ஏவை மட்டும் எடுத்துக்கிறோம். பிகாஸ் இங்கே நான் வாலடைல் சொல்யூட்டுங்கிறதுனால சொல்யூட்னால ப்ரெஷரில் எந்த சேஞ்சும் நடக்க போகிறதில்ல. ஓகே, அதனால் நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்? நமக்கு தேவையான சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு P0 சால்வெண்ட் இன்ட்டு எக்ஸ்ஏ. இப்போ எக்ஸ்ஏ தான் வேணும், மோல் ஃப்ராக்ஷன் வேணும். இந்த சால்வெண்ட்டுடைய ப்ரெஷர் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்போது ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் பை P0 சால்வெண்ட். இப்போ இந்த எக்ஸ்ஏங்கிறதுல இருந்து 1 மைனஸ் எக்ஸ்ஏன்னு எழுதுனா நமக்கு எக்ஸ்பி கிடச்சிருமா? எப்படி சொல்கிறேன்? எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இதில் எனக்கு எக்ஸ்பி வேணும். அப்போ எப்படி எழுதணும்? 1 மைனஸ் எக்ஸ்ஏன்னு எழுதுனா நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ்பி வேல்யூ கிடச்சிரும். 1 மைனஸ் எக்ஸ்ஏ ஈக்குவல் டு எக்ஸ்பி. இப்போ 1 மைனஸ் எக்ஸ்ஏன்னு எழுதலாமா? இப்போ இந்த எக்ஸ்ஏலேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 1 மைனஸ் எக்ஸ்ஏனா இங்கே என்ன வரும்? 1 மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் டிவைடட் பை P0 சால்வெண்ட் அப்படின்னு வரும். இப்போது இந்த ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? P0 சால்வெண்ட் மைனஸ் P0 சொல்யூஷன் டிவைடட் பை P0 சால்வெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி. இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்ம் என்ன சொல்லுவோம்? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். lowering of vapor pressure. The above expression gives the relative lowering of vapor pressure. Relative lowering of vapor pressure. Based on this expression, Raoult's law can also be stated as. இந்த expression வச்சு Raoult lawவை எப்படி நம்ம சொல்லலாம்னா, the relative lowering of vapor pressure of an ideal solution. The relative lowering of vapor pressure of an ideal solution containing non-volatile solute is equal to the mole fraction of the solute at a given temperature. அதாவது ஒரு ஐடியல் சொல்யூஷனோட ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நான் வாலடைல் சொல்யூட் இருக்கும்போது எதுக்கு ஈக்குவல்னா அதனுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்யூட் மாலிகுலுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு அப்படிங்கிறது ரவுல்ஸ் லா. இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ரவுல்ஸ் லாவையும் ஹென்ரிஸ் லாவையும் கம்பேர் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரவுல்ஸ் லா வந்து according to Raoult's law for a solution containing a non-volatile solute எப்படி டிஃபைன் பண்ணுறா? ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு P0 சொல்யூட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது எக்ஸ் சொல்யூட்டுங்கிறது இந்த மோல் ஃப்ராக்ஷன். ஹென்ரிஸில் எப்படி எழுதலாம்? P சொல்யூட் ஈக்குவல் டு KH இன்ட்டு எக்ஸ் சொல்யூட் இன் ஈக்குவேஷன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் ஒன்லி த டிஃப்ரென்ஸ் இஸ் த கான்ஸ்டன்ட். இப்போ ரவுல்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா P0A அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதில் வந்து ஹென்ரிஸ் லாவில் KHங்கிற கான்ஸ்டன்ட், இது வந்து ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஓகே, ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு சொல்யூஷன் கண்டெய்னிங். ஹென்ரிஸில் எதுக்கு அப்ளை பண்ணுறது? ஒரு சொல்யூஷனில் கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணுறது. ரவுல்ஸ் லா வந்து நான் வாலடைல் சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். இந்த ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லா. இஃப் த சொல்யூட் இஸ் நான் வாலடைல் தென் த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வில் பிகம் ஈக்குவல் டு த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். அதாவது சொல்யூட் நான் வாலடைலாக இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லலாம்? இதை ஹென்ரிஸ் லா வந்து
ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கேஹெச் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, ரவுல்ட் லாங்கிறது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லான்னு நம்ம சொல்லலாம். ஃபார் வெரி டைல்யூட் சொல்யூஷன்ஸ் த சால்வெண்ட் ஒபேஸ் ரவுல்ட்ஸ் லா அண்ட் த சொல்யூட் ஒபேஸ் ஹென்ரிஸ் லா. ரொம்ப டைல்யூட்டட் சொல்யூஷனில் சால்வெண்ட் ரவுல்ட் லாவையும் சொல்யூட் வந்து ஹென்ரிஸ் லாவையும் ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.